மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காலையில் ஒரு ஸ்கூலோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த ஸ்கூலோட ப்ரொமோஷனை பற்றி அந்த ஸ்கூலோட ஒரு 12th பாஸ் பண்ண ஒரு பொண்ணு வந்து பேசினதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல விஷயந்தான். அந்த ஸ்கூலோட அருமை பெருமைகளை சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் அதில் நினச்ச ஒரு விஷயம்னா, அந்த பொண்ணு அழகாக சொல்கிறாங்க, எங்கள் ஸ்கூலில் கரியர் கவுன்சிலிங் பண்ணுறாங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாச்சு, அதனால தான் நான் இந்த காலேஜில் போய் இந்த கோர்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறது. அது கரியர் கவுன்சிலிங் கிடையாது. எந்த காலேஜில் எத்தனை சீட் இருக்குது, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் தான் அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது கரியர் கவுன்சிலிங் கிடையாது. அது வந்து ஒரு அவேர்னஸ், இதெல்லாம் இருக்குது பாப்பா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ். கரியர் கவுன்சிலிங் அப்படின்னா உங்ககிட்ட என்ன பர்சனாலிட்டி இருக்குது, என்ன ஆப்டிடியூட் இருக்குது, எதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதுக்கான லேர்னிங் ஸ்டைல்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான டெலிவரி பண்ணுற மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணி அது எந்த கரியருக்கு சூட் ஆகுதோ அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணும். அதுதான் கரியர் கவுன்சிலிங், அதுதான் கரியர் ஆக்சஸர்ஸ் பண்ணுவாங்க. இது கரியர் கைடன்ஸ் கூட கிடையாது, இது வந்து பக்கா கரியர் கவுன்சிலிங். அசஸ்மெண்ட் பண்ணணும். இது ஒரு 2 மணி நேரம் வேலை. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியரிங் வந்துச்சுன்னா இல்லை, அந்த குழந்தைக்கு இன்ஜினியரிங்கில் எவ்வளோ இருக்குது யோசிச்சு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, கோர்ஸ் ஸ்ட்ரீம்ஸே பார்த்தோன்னா 8-10 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இதில் அவனுக்கு எதில் அறிவு வேலை செய்யுதுன்னு பார்த்து நம்ம சொல்லணும். இது ஒரு அசஸ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டாக்டர் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போனால் இந்த பவுடர் யூஸ் பண்ணுங்கப்போ நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டிய வேலை அவரோடது கிடையாது. அது மார்க்கெட்டிங். என் ஸ்கின் என்ன, என் ஸ்கின்னுக்கு என்ன டைப்பான பவுடர் சூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லணும். இது மார்க்கெட்டிங்க்கும் கரெக்டாக வந்து என்ன பண்ணுறது, அனலைஸ் பண்ணி கிளினிக்கலாக அப்ரூவ் பண்ணி சஜஸ்ட் பண்ணுறப்போ வித்தியாசங்கள் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். பசங்க வந்து ஒரு கரியரோட அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஜோலில் தான் இருக்காங்களே தவிர அது அவங்களுக்கு வருதா வராதாங்கிறது தெரியல. ஸோ உங்கள் கடமை, பேரண்ட்டான கடமை ஸ்கூலோட முடிய போகிறது கிடையாது. ஒரு நல்ல ஒரு கோர்ஸை எடுத்துக்கிறதுக்கு, சூட்டபுளான ஒரு கோர்ஸை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்.